ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது இந்த காபி சீடு, அறுவடை பண்ணுற காபி சீடு. இதை இப்படி இந்த கலர்லாம் ஆயிடுச்சு. இதில் இருக்கக்கூடிய தோடை நம்ம என்ன செய்யணும்னா அகற்றணும். அதுக்காக இந்த உரலில் கொட்டி இது இதை இது பண்ணக்கூடிய இதோட கஸ்கை நீக்கக்கூடிய ஒரு பொருள் உலக்கை அப்படிம்பாங்க. இதை வச்சு இப்படி பண்ணி இதில் இருக்கக்கூடிய கஸ்கையெல்லாம் நம்ம அகற்றணும். இப்படி அதுக்கு கஸ்கை நம்ம அகற்றுறதை என்ன சொல்லுவாங்கன்னா வின்னோவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய கஸ்கை எல்லாம் அகற்றும் போது அதில் உள்ளால் இருக்கக்கூடிய சீடை நமக்கு வந்துடும். இப்போ நம்ம சீடை ரெடி பண்ணுறோம். இந்த சீடு லைட் க்ரீன் கலரில் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது பாருங்கள். இந்த கலரில் இதோ இப்படி இருக்குது. இதோட ஹஸ்க்கு வெளியே நம்ம கொட்டிடலாம். இப்படி நம்ம ரிமூவிங் ஆஃப் டஸ்ட் ஃப்ரம் த சீட் இஸ் கால்டு வின்னோவிங் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். இதை புடைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி புடைச்சி அதில் இருக்கக்கூடிய விதையை நம்ம இப்போ ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இந்த விதையை என்ன பண்ணலைன்னா வறுக்கணும். வறுக்கும்போது இதுதான் அதில் இருக்கக்கூடிய விதைகள். இதை நம்ம வறுக்கணும். வறுக்கும்போது கொஞ்சம் நல்ல மூத்து வரும்போது இதில் கொஞ்சம் வெந்தயம் சேர்க்கணும். வெந்தயம் சேர்த்தேன்னா நல்ல ப்ரௌன் கலர், அதாவது காஃபி ஷீடோட கலர் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செய்யறோன்னா இதை வறுக்க போகிறோம். இதை ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதை நம்ம வறுக்கணும். வறுத்துட்டு என்ன பண்ணணும்னா இது ப்ரௌன் கலரில் ஆனதும் இதில் துரோண்ட அளவு இது என்னென்னா வெந்தயம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் உளுவா அப்படின்பாங்க. இந்த மஞ்சள் கலரில் இருக்குது. பெனிகிரீக்கு பார்த்தீங்களா? இதை அது வறுத்து நம்ம இந்த நிறம் மாறும்போது இந்த வெந்தயத்தை அதில் சேர்க்கணும். இது ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதில் பாலிஃபினால்கள், குளோரோ ஜெனிக் அமிலம் இதெல்லாம் இந்த சீடில் இருக்குது. இது ஆக்சிஜன் ஏற்றிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது உடம்புக்கு நல்ல பெனிஃபிட் உள்ள ஒரு பொருள். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கப்பின் பிரெயினை நல்ல முறையில் இயங்குறதுக்கு செய்து, அதோடு மட்டும் இல்லை, நம்ம மைய நரம்பு மண்டலம் அப்புறம் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்தை நல்ல முறையில் இயக்க வைக்கிறது இந்த சீடு தான். இப்போ சீடு இந்த ப்ரௌன் கலரில் இதோ வந்துச்சு. இந்த கலரில் இது வந்துச்சு. நம்ம இப்போ இந்த சீடை மிக்சியில் பொடிக்க போகிறோம். பொடிக்கும்போது இது நமக்கு நல்ல ஃப்ளேவராக கிடைக்கும். பாருங்க, நல்ல கம மணமாக இதே கலரில் காஃபி பொடியோட ஒரிஜினல் கலர் இதுதான். இப்படி தான் இருக்கும். நம்ம இதை நம்ம ஏதாவது டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இதை யூஸ் பண்ணி நம்ம காஃபி தயாரிக்கலாம். இப்போ நம்ம தயாரித்த காஃபி இது இருக்குது.
இது வந்து ரொம்ப டேஸ்டாகவும் ஃப்ளேவராகவும் இருக்கும், சுவை உள்ளதாக இருக்கும். நம்மவே ப்ரிப்பேர் பண்ணினா இவ்வளவு டேஸ்டியாக நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு மில்க் எடுத்துருக்கோம். இந்த மில்கில் வந்து இதை நம்ம ஆட் பண்ணும்போது நல்ல கலர்ஃபுல்லாக ப்ரூ போல், அப்படியே ப்ரூ காஃபி போல் மனம் உடையதாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீடுகளில் இது போல் செடிகளை நட்டுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த காஃபி சீடை யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நல்ல கமகமக்கக்கூடிய காஃபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுபோல் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி இதுபோல் செய்து பாருங்கள். தேங்க்ஸ்.